எறும்புகள் நம்முடன் வாழ்பவை. அவைகளில் 15,700 பெயரிடப்பட்ட வகைகளும் 26 உட்பிரிவுகளும் 27 விவரிக்கப்படாத வகைகளும் உள்ளன. நாம் பார்ப்பது 1-2 வகைதான். அதற்கும் இந்த போர்ட்டுலோகா மலருக்கும் என்ன சம்பந்தம்? நாம் கோஸ்ட் ஆண்ட்ஸை இதில்தான் காணப்போகின்றோம். டாப்பினோமா மெலானோசெஃபாலம் என்பதுதான் இதன் சயின்டிஃபிக் நேம். எப்படி இந்த பெயர் வந்தது? மலரை உற்று நோக்குங்கள். சில சிறிய எறும்புகள் உலவுவதை பார்க்கலாம். அவைகளின் தலை கருப்பு நிறம். ஆனால் உணர்விழைகள், கால்கள், வயிறு எல்லாவற்றிலும் ஒளி ஊடுருவதை பார்க்கலாம். அவை ஓடும்போது கருப்பு நிறம் மட்டுமே தெளிவாக தெரிகிறது. முழு தோற்றமும் தெரிவதில்லை. இதனால்தான் இவை கோஸ்ட் ஆண்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அவை ஏன் அங்கு வந்தன? பூவின் தேனை உண்ணுவதற்கு. இப்போது ஒரு கொடுக்கு இல்லா சுகர் பேக் தேனீ பூவில் தெரிகிறது. மகரந்தம் மிகச் சிறியவையாக இருப்பதால் ட்ரெடிஸ்கன்ஷியா ஃப்ளவர் போல இவைகளால் கீழ்த்தாடையினால் பிடிக்க முடியவில்லை. முன்னங்கால்களை அங்கும் இங்கும் அசைக்கிறது. கிடைத்ததென்னவோ சிறிய அளவு மகரந்த தூள்தான். மறுபடியும் தவழ்ந்து வருகிறது. பூவை வட்டமிடுகிறது. கோஸ்ட் ஆண்ட்ஸ் வருவதை பார்த்ததும் அதிர்ச்சியாகி பறந்து போய் விடுகிறது. உலகில் உயிர்களுக்குள் அர்த்தமுள்ள தொடர்புகள் உள்ளன. அழகான பூக்கள் என்றாலும் அவற்றை ஆராயாமல் தொடவோ முகர்ந்து பார்க்கவோ கூடாது. சிறு பூச்சிகளும் புழுக்களும் ஆபத்து விளைவிக்கலாம். ஆனால் எல்லாமே சீசனல் சேஞ்சஸ் தான். என்ஜாய் த நேச்சர் for a healthy life. Thank you.